முருகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சாட்டர்டே. மேடம் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, தான் நான் பேசுகிறேன். வழக்கம் போல் இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆன எல்லாருக்கும் திருமண வாழ்த்துக்கள். ஆடி மாதம் போனவங்களும் கொஞ்சம் வருத்தமான வாழ்த்துக்கள். ஓகேவா? வேலை கிடைக்கணும், வேலை நல்லபடியாக கிடைக்கட்டும். இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். மண்டேலேருந்து வர சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். ஓகேவா? கஷ்டமானவங்க செய்யுங்க. நாளைக்கு அது அந்த வேலை உங்களுக்கு பழகிடும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? வேலை இல்லை மட்டும் இருக்காதிங்க. அப்புறம் கல்யாண வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரனாக கிடைக்கட்டும். ஏன்னா என்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கெலாம் நிறைய புலம்புல தான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒரு வரன் பிடிச்சிட்டா நான் பாட்டு நிம்மதியாக இருப்பேன், இந்த பையனுக்கு ஒரு வரன் பிடிச்சா நான் பாட்டு நிம்மதியாக இருப்பேன், அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பானு. எல்லாருடைய பேரண்ட்ஸுடைய தாக்கம் அந்த வேண்டுதல் தான் எல்லாமே நிறைவேறும். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு டிஃபன் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். ஒன்றும் இல்லை, தோசை தான், சாதம். இன்றைக்கி சாதம். அப்புறம் நம்ம வீட்டு முருங்கைக்கீரை வச்சு இது மாதிரி கடைஞ்சிட்டு இதுக்கு இன்னும் அதை பூண்டு பாருங்கள் கடைஞ்சிட்டு இன்னும் சைடிஷ்னால் நம்ம ஏரியாவில் இந்த வத்தல் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த மேனுஃபேக்சரிங் நம்ம ஏரியாவில் தான் பண்ணுறாங்க. எங்கள் காஞ்சிபுரத்தில், அதுவும் எங்கள் வீட்டாண்ட நிறைய பேர் வீட்டில் அந்த பெரிய ஒன்றொண்டே அந்த மாவு போயிட்டா வாங்கிடுவாங்க. இதை போட்டு அழகாக செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ வத்தலும் 10 ரூபா அந்த பேக்கெட். நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உட்காந்த இடத்துல நெருக்கிடுவாங்க. இது ஒன்றும் இல்லை, ஜவ்வரிசி அந்த சீரகம் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். இன்றைக்கி திருப்பதிலாம் நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி. திருப்பதியை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி கூட டிவியில் போட்டாங்க. சரியான கூட்டம். சனிக்கிழமை மட்டும் போய் மாட்டிக்காதீங்க. போனீங்கன்னா திருப்பதி போனால் புதன் போயிட்டு வியாழக்கிழமை பார்க்கலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இல்லை திங்கள் கிளம்பி செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம், அப்படி இருக்கும். அந்த திருப்பதி லட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது எப்போ தள்ளுங்க ஆரம்பித்தாங்க யாருன்னா தெரியுமா? இன்னைய டேட்டு தாங்க, ஆகஸ்ட் 2, 1715 தான் லட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? 1715 தான் லட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு சீல் அரசாங்க முத்திரமாக கொடுப்பாங்க, ஐஎஸ்ஐ மாதிரி. அந்த முத்திரை எப்போ கொடுத்தாங்கன்னா அதுவும் 1715 அந்த மார்க் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இந்த லட்டு எங்கே செய்யறதுன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பொட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அந்த லட்டு தயாரிக்கிறது. அப்புறம் இந்த லட்டு இலவசமாக எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 1803 தான். இந்த சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அந்த ஃப்ரீ லட்டுன்னு கொடுப்பாங்க. சின்னதாக இருக்கும், இந்த வேர்க்கடலை பருப்பி மாதிரி இருக்கும். இப்போ சின்னதாகிடுச்சு, அதுக்கு முன்னே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அந்த லட்டு கொடுத்த முந்தி அதை பூந்தி மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் லட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த லட்டுனுடைய விலை என்ன தெரியுங்களா? காலனா, அதாவது 4 ஒன்று இருக்குது, அதுக்கு தம்பி அரைனான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தம்பி காலனா. இதுதான் விஷயம். திருப்பதி மேட்ரு. ஓகேங்களா? ஜாலியாக தெரிஞ்சுக்கணுமா? ஓகே.